வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தலைவெட்டியான் பாளையம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியில பஞ்சாயத்துன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. அதை ரீமேக் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. அதை பார்த்தவங்களுக்கு இது பெருசா பிடிக்க வாய்ப்பில்லைன்ற மாதிரி நிறைய போஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன். நான் அந்த பஞ்சாயத்து வெப் சீரிஸ் பார்க்கல, இதை தான் நேரடியா பார்த்தேன். ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே சித்தார்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பஸ்ல தலைவெட்டியான் பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. கிராமம் எங்க இருக்குன்னு இவருக்கு தெரியாதுல்ல. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எப்போ வரோம்னு கேட்டுட்டு இருக்காரு. எத்தனை வாட்டி தம்பி இதையே கேட்பீங்க, ஊர் வந்தா நாங்களே சொல்றோம், அமைதியா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இங்கதான் சில விஷயங்களை சித்தார்த்தும் யோசிச்சு பாக்குறாரு. சித்தார்த் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும். ஆனா சித்தார்த்துக்கு 20,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல செக்ரட்டரி வேலை தான் கிடைச்சிருக்கும். இவருக்கு போலாமா வேணாமான்ற மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ பெட்டரா தான் படுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஏண்டா இல்ல என்னடா பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல தலைவெட்டியான் பாளையம் கிராமம் வந்துருது போல. இங்கதான் இறங்கணும், இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விடுறாங்க. இவர் வரது தெரிஞ்சு கூட்டு போறதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஆட்டோல ஏறி டிராவல் பண்றாரு. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு கேக்குறாரு. 2 கிலோமீட்டருக்கு மேல போகணுன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவை வெல்கம் பண்றதுக்காக 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் இங்க வேலை பாக்குறவரு பேரு லட்சுமிபதி அப்படின்றது. கூட இருக்கவரு வைஸ் பிரசிடென்டா இருப்பாரு, பேரு பிரபு அப்படின்றது. வரவருக்கு தரதுக்காக மக்ரோன் வச்சிருக்காங்க, அதே மாதிரி ஜூஸ் வச்சிருக்காங்க. பிரபு எப்ப பாரு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. 5 மக்ரோன் இருக்கு, அதுல ஒரு மக்ரோனை எடுத்து சாப்பிடுறாரு. அண்ணன் எப்பவுமே ஒத்த படையல் தான் இருக்கணும், எதுக்காக எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி கேக்குறாரு. ஒத்த படையல் தானே இருக்கணும், இதை சாப்பிடு டேலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 3 மக்ரோன் தான் இந்த இடத்துல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க பிரபு இருக்காரு பாத்தீங்களா, இல்லடா ரெட்ட படையல் தான் இருக்கணும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு மக்ரோனை எடுத்து சாப்பிடுறாரு. லட்சுமிபதி இருக்காருல, இல்லன்னு ஒத்த படையல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு ஒண்ணு எடுத்து சாப்பிடுறாரு. ஆக மொத்தத்துல 5 இருந்ததுல இப்ப ஒரே ஒரு மக்ரோன் மட்டும் தான் இருக்கு. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோன்ற மாதிரி இவங்களும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த மக்ரோனியும் ஜூஸையும் தந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. பரவாயில்ல மிச்சம்ன்ற மாதிரி பிரபு இருக்காருல, அந்த மக்ரோனியும் ஜூஸையும் குடிச்சிடுறாரு. சரி கதவை தரங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என் மாமா வந்தாதான் கதவை திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிரபு சொல்றாரு. மீனாட்சின்றவங்க தானே பிரசிடென்ட், எதுக்கு உங்க மாமா வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. மீனாட்சி தான் பிரசிடென்ட், இருந்தாலும் என்னோட மாமா தான் இந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி பிரபு சொல்றாரு. இப்ப ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்காரு. என்ன தம்பி அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதா, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவா நடந்துட்டு இருக்காரு. இப்பதான் பிரசிடென்ட் இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பேரும் மீனாட்சி சுந்தரம் தான். இவரை நான் சுந்தரம்னே சொல்றேன். இப்ப சுந்தரம் வந்ததை பார்த்தோன்னா சித்தார்த் இருக்காருல, கை கொடுக்கறதுக்காக வராரு. ஆனா அவர் இப்பதான் ஒதுங்கிட்டு வராரு. அதனால கையெல்லாம் தராம கையை கழுவிட்டு இருக்காரு. இப்ப கதவை திறக்கிறதுக்காக லட்சுமிபதிய சாவியை எடுக்க சொல்லிட்டாரு. அப்படி தேடி பார்க்கும் போது தான் சாவி இல்லைன்றது தெரிய வருது. ஒதுங்க போன இடத்துல தான் சாவி மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்ப பாரு மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அத்தான் அப்படின்ற மாதிரி பிரபுவும் சொல்றாரு. சரி தேடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே தேடுறதுக்காக போறாங்க. ஹீரோக்கு இந்த ஊரை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, இவங்க ஊரை பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இவங்களுமே ஒதுங்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்தோன்னா சுந்தரம் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு இருக்காரு. 2-3 இடத்த பாக்குறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன 2-3 இடத்த போய் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு இடத்துல நிரம்பிருச்சுன்னா இன்னொன்னு இடத்துல போவாரு, அதனால தான் 2-3 இடத்துல தேடுறாரு அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி சொல்றாரு. லட்சுமிபதி பேசிட்டு இருக்கிறத சுந்தரம் கவனிக்கிறாருல, நீயும் வந்து தேடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி தேடி பார்த்தா அந்த சாவி கடைசி வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சுந்தரம் அடிக்கடி இந்த மாதிரி சாவியை தொலைச்சிருவாரு போல. அதை பத்தி எல்லாம் பிரபு சொல்லிட்டு இருக்காரு. பூட்டை உடைக்கலான்னு பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. மீனாட்சி சீதனமா வாங்கிட்டு வந்த பூட்டா இருக்கும், அதை உடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்லியிருப்பாங்க. இப்ப மீனாட்சி கிட்டயே பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உடைக்க கூடாது, வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாவி ரெடி பண்ணி பூட்டை ஓபன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி கிட்ட சொல்றாங்க. சரி நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. அது வரைக்கும் ஹீரோ வெளியே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதனால சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்டுக்கு வேணா வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் பரவாயில்ல, நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமா இந்த வேலையை மட்டும் முடிங்கன்னு சொல்றாரு. மீனாட்சி வீட்டுல லேடிஸ்க்கு கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் மீனாட்சி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா பூட்டை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த நபர் இல்ல, வரதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும் போல. பூட்டை உடைச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. ஆனா ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. அதே சமயம் அந்த தம்பி வெளியே இருக்காரு. நைட்டு சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கா, அதை மறந்துடாதீங்க, அப்படிலாம் ஒன்னும் கூப்பிட தேவையில்லை அப்படின்ற மாதிரி மீனாட்சி கோவமா சொல்றாங்க.
எப்படியும் கதவை திறக்க லேட் ஆகும்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லட்சுமிபதி இருக்கார்ல, இங்க இருந்தே போடலான்ற மாதிரி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. இவருக்கு எட்டவே மாட்டேங்குது. இதனால ஹீரோ இருக்கார்ல, நான் பண்றேன்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அங்க வயர் ஓபன்ல இருக்கும். இவருக்கு ஷாக் அடிச்சு இவர் போனை கீழே போட்டுறாரு. ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வயர் ஓபன்ல இருக்கு, நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி சொல்றாரு. இப்ப சாப்பிடுற நேரம் வந்துருது. லட்சுமிபதி என் வீட்டுக்கு வேணா வாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ அதெல்லாம் வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க கடையில சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. சாப்பிடுற மாதிரி எதுவுமே இல்ல, பண்ண வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இவர் பண்ணு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு பிரபு வந்துடுறாரு. பிரபு நல்லா சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு. ஒரு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த இடத்துக்கு லட்சுமிபதியும் வந்துடுறாரு. அவரும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. முதல்ல மீனாட்சி கோவமா பேசினாங்கல்ல, ஆனா இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட நார்மலா பேசுறாங்க. சரி பூட்டை உடைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பையனை வீட்டுக்கு சாப்பிடறதுக்காக வர சொல்லுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. இதனால இவருமே சந்தோஷப்படுறாரு. லட்சுமிபதிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஹீரோ கிட்டயும் தகவலும் சொல்லிடுறாரு. ஹீரோ இப்ப அவரோட வீட்டை தான் தேடிட்டு இருக்காரு. எல்லாருமே கேட்டோன்னா சுந்தரத்தோட அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் புதுசா வந்திருக்க செக்ரட்டரி அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறது. ஓஹோ நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா, இங்க போங்கன்ற மாதிரிலாம் வழியா காட்டுறாங்க. ஒரு வழியா இவரும் சுந்தரத்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சுந்தரம் அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லும் போது ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாரு. அதனால ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறாரு. பொண்ணு காலேஜ் படிப்புக்காக வெளியூருக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவருக்கு பரிமாறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நார்மலா இவர்கிட்ட பேச்சு கொடுத்து இவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப மாடியை பார்த்து சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சௌந்தர்யா இவங்களோட பொண்ணு தான் போல. சௌந்தர்யாவும் வரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு இங்க இருக்கிறத மறைச்சிட்டார்ல, ஏன் சார் மறைச்சிங்கன்ற மாதிரி பார்வையிலேயே கேக்குறாரு. பொண்ணு லீவுக்கு வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. இப்பதான் லட்சுமிபதி கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. லட்சுமிபதி உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் பூட்டை தான் உடைக்க ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா கதவே உடைஞ்சு விழுந்திருக்கும். சரி கதவை ஃபிட் பண்றதுக்கு எப்படியோ 2 நாள் ஆகும், நீங்க அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மிருகம் வராம இருக்கிறதுக்கு ஸ்கிரீனை கட்டிடலாம்னு சொல்றாரு. இப்ப ஸ்கிரீன் அந்த இடத்துல கட்டிலாம் விட்டுறாங்க. ஹீரோ சார்ஜ் எல்லாம் போட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. என்ன மச்சான் இடம்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. எங்கடா எதுவுமே எனக்கு சுத்தமா செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஹீரோ இந்த வேலையை பார்த்துக்கிட்டே அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்கலாம்னு நினைப்பாரு. இப்ப கூட ஆபீஸ்ல உட்காந்து இவர் படிச்சுட்டு தான் இருக்காரு. சட்டுன்னு கரண்ட் இந்த இடத்துல போயிருது. இவர் லைட்டை வச்சு படிக்கலான்னு பார்த்தா அதுலயும் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருது. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்படியே இந்த இடத்துல இவரோட வேலைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. என்ன சார் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி கேக்குறாரு. எங்கயா நைட்டு நேரம் தான் படிக்க முடியுது, அப்பயும் கரண்ட் போயிருது, சுத்தமா என்னால படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணா ஒண்ணு பண்ணலாம் சார், சோலார் லைட் போட போறாங்கல்ல, அந்த லைட்ல ஒண்ணு இங்க வாங்கிக்கலாம், அது மூலியமா நைட்டு நேரம் நீங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியான்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து 13 லைட் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்க லைட்டை போடலான்னு பேசிக்கிறதுக்காக எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. இப்ப பிரசிடென்ட் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல 12 தெரு இருக்கு, தெருக்கு ஒரு லைட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு லைட் இருக்கு, அதை போடுறத பத்தி மட்டும் யோசிப்போன்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்லிட்டாரு. இப்ப லட்சுமிபதி இருக்கார்ல, இங்க போடலான்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பேய் மரத்தை கிட்ட லைட்டை போடலாம், ஏன்னா அங்க போறதுக்கே எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க, லைட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால பிரசிடென்ட் இருக்கார்ல, நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன், அங்கேயே லைட்டை போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லட்சுமிபதி நான் பேசி ஓகே பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா பேசாம இருந்துட்டார்ல, ஹீரோவும் அவரை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இவரும் லட்சுமிபதி மேல பயங்கரமா கோவப்படுறாரு. சார் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம், நீங்க தான் கேட்டிருக்கணும், நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவும் படிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப லட்சுமிபதிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வா, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொல்றாரு. லட்சுமிபதியும் வரதா சொல்றாரு. இப்ப சுந்தரம் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ அந்த மரத்தை பார்த்து பயந்து விழுந்து சாரிலாம் நாசமாச்சுல, அதனாலதான் அந்த இடத்துல லைட்டை போடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன், ஓகே தானேன்னு கேக்குறாரு. எது நான் பார்த்து பயந்தனா, நீங்க 2 பேர் தான் பயந்தீங்க, மேல வந்து விழுந்ததுனால தான் சாரி கிழிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் பயப்பில்ல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சீன் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனாட்சி இருக்காங்கல்ல, உங்க பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே பயந்த மாதிரி அங்க இருந்து விலகிடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு பயந்ததுன்னு எப்பயாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி மீனாட்சி இவங்க 2 பேரையும் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்களா இருப்பாங்க. ஹீரோ எதுக்காக லட்சுமிபதியை வர சொன்னாரு அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. கண்டிப்பா பேய் இல்லைன்னு ஹீரோ உறுதியா நம்புறாரு. அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போன சொல்றாரு. இப்ப லட்சுமிபதியும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இதுக்கு மேல என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல நான் மட்டும் போறேன்ற மாதிரி ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த மரத்தை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அங்கதான் ஒரு கடவுள் இருக்கு. அவர் தலைவெட்டி கடவுளா இருப்பாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு அந்த பேரே வந்திருக்கும்.
கடவுள் இருக்க இடத்துல பேயின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்களா, ஏன் இப்படி யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமிபதி கிட்ட சொல்றாரு. யாராவது ஒருத்தர் சொல்லி தானே ஊர் முழுக்க இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருக்கோம், யார் மூலியமா இது பரவ ஆரம்பிச்சது அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒருத்தர் அந்த மரம் என்ன துரத்துச்சு, நான் பயந்து ஓடுனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, திரும்பி பாத்தீங்களான்னு கேக்குறாரு. நான் திரும்பிலாம் பார்க்கல, பயந்து ஓடிட்டேன். வேற ஒருத்தன் மாட்டினா அவன் திரும்பி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் கிட்ட விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரை போய் பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவரை நான் பின்னாடி எல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல யாருமே திரும்பி பார்க்கவே இல்லைன்றது தெரிய வருது. முதல்ல இந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு சார் தான் பார்த்திருக்காரு. அந்த சாரை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த சார் கிட்ட தான் லட்சுமிபதி படிக்கவே செஞ்சிருப்பாரு. அந்த சார் இருக்கார்ல, நீலாம் தேரவே மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சார் கிட்ட என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லேட் நைட் இவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த மரம் இவரை துரத்தி இருக்கும். அந்த மரத்துக்கு 2 கண் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ரிஃப்ளெக்ஷனுக்காக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஹீரோ தேடி பார்க்கும்போது இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் தான் இருந்தது, நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சார் சொல்றாரு. கிளம்பும் போது ஹீரோ இருக்கார்ல, நீங்க ஒரு சயின்ஸ் சாரா இருந்துகிட்டு மூட நம்பிக்கை இந்த ஊர் முழுக்க பரப்பி விட்டுருக்கீங்க, நான் டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த சாரும் லைட்டா இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப லட்சுமிபதி இருக்கார்ல, ஹீரோவோட இடத்துல ஹீரோவை விட்டுறாரு. இப்ப திரும்பி போக எனக்கு தான் பயமா இருக்கு, அந்த மரத்தை வேற கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ பேய் பிசாஸ்லாம் இல்ல, தைரியமா போன்னு சொல்றாரு. இருந்தாலும் லட்சுமிபதி பயந்து தான் கிராஸ் பண்றாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன மச்சான், எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றியா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. எங்கடா ப்ரிப்பேர் பண்ண முடியுது, பாதி நேரம் இந்த இடத்துல கரண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் இந்த இடத்துல போயிருது. இவருமே கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு இவர் கதவை திறக்கிறாரு. அந்த சார் தான் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சார் ஒரு நாள் நைட்டு பேயை பார்த்து பயந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அன்னைக்கு பயங்கரமா சரக்கு வச்சிருப்பாரு. அதே மாதிரி கஞ்சா மாதிரியான சில விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாரு. இவருக்கு ஆலோசினேஷன்ல தான் அந்த மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருக்கும். காலையில அந்த இடத்தை பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் கிளாஸை பார்த்து தான் கண்ணுன்னு நினைச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும். ஆனா ஊர் மக்கள் கிட்ட அதுக்கப்புறம் மாத்தி பேசினா ஊர் மக்களுக்கு டவுட் வந்துரும்ல, அதனாலதான் இவர் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிருப்பாரு. நாளடைவுல அது வதந்தியா பரவிருச்சு, நான் வேணும்ட்டே பண்ணல, தயவு செஞ்சு மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா சுந்தரம் கிட்டயும் மீனாட்சி கிட்டயும் கூட்டு வந்துடுறாரு. இந்த சாரம் என் மேலதான் தப்பு இருக்கு, என்னால் தான் இந்த வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு முடிக்கிற மீனாட்சி இருக்காங்கல்ல, சைலண்டா வீட்டுக்குள்ள போறாங்க. திரும்பி வந்தவங்க ஒரு கட்டியை வச்சு இவர் அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னால 2 சாரி நாசமாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியோ சமாதானம் பண்ணி அந்த சாரை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஊர் மக்கள் கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, எப்படி மனசை மாத்துறது அப்படின்ற மாதிரி சுந்தரம் யோசிக்கிறது. அதுக்கு பிரபு இருக்கார்ல, நம்ம 2 பேருமே அந்த இடத்துல ஸ்டே பண்ணுவோம், அது மூலியமா மக்களுக்காக நம்ம இப்படி பண்றோன்ற மாதிரி ஓட்டம் கிடைக்கும், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சூப்பர் ஐடியா, அதே மாதிரி பண்ணிடுவோம். அப்ப லைட் அங்க போட தேவையில்ல, வேற எங்க போடுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் கரெக்டா இங்க இருக்க லட்சுமிபதி பேசுறாரு. நம்ம ஆபீஸ் வாசல்லயே போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற சுந்தரம் இருக்காருல, இங்க வான்னு கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி பயந்த மாதிரி பக்கத்துல வராரு. இவர் கண்ணத்துல தட்டுறாரு. சூப்பரான ஐடியாடா, இதை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிச்சேன்னு கேக்குறாரு. அதனால ஹீரோக்கு கூடிய சீக்கிரத்துல லைட் கிடைக்க போகுது. இப்ப லைட்டை பிக்ஸ் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆபீஸ் வாசல்லையும் ஒரு லைட்டை ஃபிட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, நம்ம ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷமா படிக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேருமே மரத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. மக்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்படி உட்காந்துருக்காங்க. பேய் இல்லன்னு தெரியுது, இருந்தாலுமே பேய் வந்துருமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பயம் இருக்கு. ஹீரோக்கும் முதுகுலாம் பயங்கரமா வலிக்குது. இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வீடியோ கால்ல வா நான் வலி சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோவும் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது சாஞ்சி இவரோட சேரு கீழே விழுந்துருது. அதுல சேரு லைட்டா உடஞ்சிருது. இவரும் புது சேர் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. வீல் வச்ச மாதிரி புதுசா ஒரு சேரை வாங்கிடுறாரு. லட்சுமிபதி கூட சேர்ந்த மாதிரி தான் அந்த சேரை கொண்டு வந்துட்டு இருக்காரு. வழியில சுந்தரமும் மூர்த்தின்ற ஒரு அண்ணனும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தம்பி உங்களை விட பெரிய சேரா வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. லைட்டா சுந்தரத்துக்கு பொறாமையா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமிபதி கிட்ட சொல்றாரு. கவரை பிச்சுக்கோங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல கவர் இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு.
இப்ப சுந்தரம் கால் பண்ணி ஒரு வேலையை சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஐடியா எல்லாம் கொடுக்குறாரு. இதை இங்க இருக்க மூர்த்தி கவனிக்கிறாரு. என்ன தம்பி உங்ககிட்டயே எதிர்த்து எல்லாம் பேசுறாரு, இது எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாரு. ஆனா பிரபு இருக்கார்ல, தம்பி அப்படிலாம் கிடையாது, நல்லவன்னு சொல்றாரு. மூர்த்தின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாண வேலையெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. லட்சுமிபதியும் அந்த புது பையனையும் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால இவர் இருக்கார்ல, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி மூர்த்தி வீட்டுல கல்யாணம், நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. சார் லட்சுமிபதியை வேணா அனுப்புறேன், நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி லட்சுமிபதி கிட்ட போனை தாங்கன்ற மாதிரி இவர் பேசிக்கிறாரு. இதெல்லாம் கவனிக்கிற மூர்த்தி இது கொஞ்சம் கூட எனக்கு சரியா படலன்னு சொல்றாரு. இங்க எல்லாம் எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருமே வேலை பார்ப்போன்ற மாதிரி லட்சுமிபதி சொல்றாரு. அந்த வேலையை பார்த்தா ஆபீஸ் வேலையை யார் பாக்குறது, நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. லட்சுமிபதி மட்டும் வேலை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் மூர்த்தி புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. ஆக்சுவலா மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, சாதாரண இடத்துல தங்க மாட்டேன், ஸ்பெஷலா ஒரு இடம் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அதை பத்தி தான் சுந்தரம் கிட்ட சொல்றாரு. சுந்தரம் கவலைப்படாதீங்க, ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுந்தரம் ஊர் மக்களை பகச்சிக்கவே மாட்டாரு, ஏன்னா அவங்க தானே ஓட்டு போட போறாங்க, அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துப்பாரு. இப்ப சுந்தரம் ஒய்ஃப் மீனாட்சி கிட்ட பேசுறாரு. மாப்பிளையும் மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸும் தங்கணுமா, இங்க வேணா தங்க வச்சா என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. வயசு பொண்ணை வச்சுட்டு எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, கண்டிப்பா அதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஆபீஸ்ல தங்க வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. ஹீரோ நல்லா சாஞ்ச மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா தான் இவரை பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாரு. நம்மள மதிக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் சுந்தரத்துக்கு லைட்டா தோண ஆரம்பிச்சிருது. மாப்பிளையும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் தங்க போறாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தார்ல, சுந்தரத்துக்கு உறுத்தலா இருக்கு. அவர் நம்மள மதிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பிரபு கிட்ட கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லாதான், நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்கன்னு பிரபு சொல்றாரு. மாப்பிளையும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க தானே தங்க போறாங்க, அதனால மூர்த்தி இருக்கார்ல, லைட் எல்லாம் ஃபிட் பண்றதுக்கு ஆட்களை கூட்டு வந்துடுறாரு. நல்லா டிசைனா செட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் மூர்த்திக்கு நெய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கால் வருது. நெய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சுந்தரம் கிட்ட சொல்றாரு. சுந்தரம் இருக்கார்ல, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஹீரோவும் நானான்ற மாதிரி கொஞ்சம் தயங்குறாரு. சரி போறன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு பக்கத்து ஊரு சுத்தமா தெரியாது, அதனால நடுவுல கால் பண்ணி வழியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் மூர்த்தி நெய்யை மட்டும் தானே வாங்க சொன்னாரு, ஆனா இப்ப வெத்தலையும் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் எல்லாத்தையும் வாங்குறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. மூர்த்தி ஆபீஸ்ல இருந்ததுனால ஆபீஸ்ல பாக்குறதுக்காக வராரு. அவர் சத்திரத்துக்கு போயிட்டாரு போங்கன்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. இவரும் சத்திரத்துக்கு வந்துடுறாரு. தந்துட்டு போலான்னு பார்த்தா உள்ள போய் வையன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி உள்ள வைக்கிறதுக்காக போறாரு. இப்ப வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இத புடிங்க கையோட உள்ள கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தூக்கலாம் வைக்கிறாங்க. இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காருல்ல, இத லட்சுமிபதி பாக்குறாரு. வேலையே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப செய்றீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவை பெண்டு நிமித்தி தான் அனுப்பி விடுறாங்க போல. ஹீரோ டயர்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லைட்டை செட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அங்க நில்லுங்க, போட்டோ எடுத்து மூர்த்தி அண்ணனுக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கா கல்யாணம் நடக்க போது, போட்டோவை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கோவமா ரூம்குள்ள வந்துடுறாரு. நீங்க வேற ரூமை எடுத்துக்கோங்கன்னு ஏற்கனவே சுந்தரம் சொல்லியிருப்பாரு. அதனால இவரோட ரூமை காலி பண்றாரு. இங்கேயே சின்னதா ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளதான் இப்ப ஹீரோ இருக்காரு. இப்ப ஃபங்க்ஷனுக்காக சுந்தரம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. சுந்தரம் மைண்டுக்குள்ள அந்த சேரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது பிரபுக்கு தெரியுது. நீங்களும் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கினா நல்லா இருக்காது, நம்ம வேற ஒரு வாட்டி வாங்கிப்போம், இப்ப வேணான்ற மாதிரிலாம் சுந்தரம் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப மாப்பிளையும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாப்பிளையும் பெருசா படிச்சவரா இருக்க மாட்டாரு, என்ன கொஞ்சம் வசதியானவரா இருப்பாரு, அதனால தான் இந்த இடத்துல சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், நீங்க சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த தம்பி கிட்ட சொல்லுங்க, எடுத்து தருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. இவங்க எல்லாம் ஜாலியா இந்த இடத்துல பேசி சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு என்ன சத்தம்னு கேட்கிறாரு போல. இங்க மாப்பிளையும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் சவுண்டுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப மாப்பிளையோட ஃப்ரெண்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாரு. நம்ம பேசுறது அவருக்கு சத்தமா இருக்கான், சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மாப்பிள்ள லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரு. சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, சாப்பாடெல்லாம் உங்களுக்கு தரதுக்காக எடுத்துட்டு வராரு. இப்ப வச்சிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு கரண்ட் போயிருது. சே கரண்ட் போயிருச்சா, நீ டேபிள் சேர் எல்லாம் வெளியே கொண்டு வந்து போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சரின்ற மாதிரி அதுக்கும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு சேரியா வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காரு. அப்படி போட்ட சேர்ல மாப்பிள்ள உட்கார்றாரு. அந்த சேர் உடஞ்சிருது. ஏற்கனவே உடஞ்ச சேரை சரி பண்ணி வச்சிருப்பாங்க, அது திரும்பி இந்த இடத்துல உடஞ்சிருது. இதனால மாப்பிள்ள இருக்காருல, ஒரு வீல் சேர் இருந்ததுல அது எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஹீரோ அது என்னோடதுன்னு சொல்றதுக்காக வராரு. பரவாயில்ல சொல்லலாம் வேணாம், அவர் கேட்ட மாதிரியே எடுத்துட்டு வந்து தந்துடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த வீல் சேரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுறாரு.
இப்ப பிரியாணி எல்லாம் இவங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. அப்படி சாப்பிடலாம் நினைக்கும் போதுதான் அது வெஜ் பிரியாணின்னு தெரிய வருது. எது வெஜ் பிரியாணியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. எங்களாலாம் இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, மூர்த்திக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையை பத்தி சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது மாப்பிளையும் ஃப்ரெண்ட்ஸும் சீட்டோட கவரை கிழிச்சிட்டு இருக்காங்க. அதை ஏன் கிழிக்கிறீங்க, நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க நிறுத்தாம கிழிச்சிடுறாங்க. ஹீரோ கோவத்தெல்லாம் அடக்கி வச்சிருந்தாருல, ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆகி ஆசோல் அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. ஆசோல்னா என்ன அர்த்தம்னு இவங்களுக்கு தெரியல. இவங்கள நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. குண்டி ஒட்டை அப்படின்ற மாதிரி காட்டுது. மச்சான் உன்னை குண்டி ஒட்டைன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. மாப்பிள்ள செம்மையா அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இவ்வளவு மோசமா பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்க அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, நிறைய அர்த்தம் இருக்கு, முட்டாளுன்றத கூட அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சுந்தரமும் மாப்பிளைய சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரு அவங்கள முட்டாள்னு சொன்னார்ல, நீங்களும் முட்டாள்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் முட்டாள்னு சொல்ல மாட்டேன், ஆசோல்னு தான் சொல்லுவேன்ற மாதிரி ஆசோல்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் இதை தாண்டி ஒரு விஷயம் எனக்கு வேணும், இந்த சேர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப மூர்த்தி இருக்கார்ல, தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட சேர் இல்லல்ல, நம்ம சேர் வாங்கிடுவோன்ற மாதிரி சுந்தரம் வாங்கிடுறாரு. ஏன்னா ஹீரோ வச்சிருக்கும் போது வச்சிருந்தா காப்பின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. இப்ப வாங்கலான்றதுக்காக தான் வாங்கியிருக்காரு. இந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருப்பாரு. அந்த பெரியவரோட பேத்தி இப்ப சடங்கு ஆயிருக்காங்க. அவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. என்ன லட்சுமிபதி வேலைக்கு வரலன்ற மாதிரி ஹீரோ கால் பண்றாரு. லட்சுமிபதி ஃபங்க்ஷன்ல இருக்கிறத பத்தி சொல்றாரு. சுந்தரம் அண்ணன் தான் வர சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தினமும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போயிடுற, வேலைலாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல சுந்தரமே நேரடியா கால் பண்றாரு. நான் தான் லட்சுமிபதியை வர சொன்னேன், நீங்க கோவப்பட்டுட்டீங்க போல, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் கிளம்பி வாங்கன்ற மாதிரி சுந்தரம் கூப்பிடுறாரு. நான் எதுக்கு வரணும், அவர் என்ன கூப்பிடல, பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெரியவர்கிட்ட இருந்தே கால் வருது. நான் கூப்பிடல, நீங்க கோச்சுக்கிட்டீங்களாமே, நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் நான் ஏன் சார் கோச்சுக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. சரி சார் நான் கிளம்பி வரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ சும்மா தலையை காட்டிட்டு கிளம்பிடலான்ற மாதிரி வந்திருப்பாரு. ஆனா ரொம்ப நேரம் உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோக்கு இப்பதான் ஒருத்தர் கிட்ட இருந்து போன் கால் வருது. அவர் ஆபீசர் போல. அவர் எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவரும் ஆபீஸ்ல இருக்கிறதா சொல்றாரு. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், நீங்க ஆபீஸ்ல இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வாசகத்தை இந்த ஊர் முழுக்க ஒட்ட சொன்னுமே, ஒட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ அதை பண்ணிருக்க மாட்டாரு. சீக்கிரமா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கே செக் பண்ண வருவாங்க, ஒட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஊர் தலைவர்ல, அதனால எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி முன்னாடி நின்று இவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பாரு. பேனர் அடிக்கிற வேலையெல்லாம் நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எப்ப ஆபீஸ் வேலையை பார்க்க போறாங்கன்னு தெரியலையேன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. லட்சுமிபதியை தான் பேனரை ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா லட்சுமிபதி கிட்ட வேற வேலை இருக்கு, அதை எப்படி பண்றது, இன்னைக்குள்ள பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறத சுந்தரமும் பிரபுவும் கேட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சிருவோம், லட்சுமிபதி அந்த வேலையை முடிக்கிட்டோம்னு சொல்றாரு. அதனால லட்சுமிபதி கிளம்பிடுறாரு. மாதவிலக்கு பாவம் இல்லைன்ற மாதிரி விளம்பரம் பண்ணோம், அதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற பிரபுவும் இவரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஊரை சுத்திலாம் இதை ஒட்ட முடியாது, மக்கள் நம்ம கிட்ட கோச்சுப்பாங்க, தம்பி கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஒட்டணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப லட்சுமிபதியும் பேனரை ரெடி பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரிலாம் போட்டோ இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யோ இன்னும் எத்தனை காலம் ஏன் இதே மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமா பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. உன் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும் போது நீ வித்தியாசமா பண்ணிக்கோ, இப்ப நான் சொல்றதை பண்ணுன்னு லட்சுமிபதி சொல்றாரு. எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்ற மாதிரி அவரும் வேலையை பாக்குறாரு. இப்போ ஒரு கடைக்காரரை நமக்கு காட்டுறாங்க. இவர் கடை முன்னாடி தான் அவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல பேடியும் வரைஞ்சிருக்காங்க. அதை பாக்குற இவரோட பையன் இருக்கான்ல, அது என்னப்பா பிரெட்டான்ற மாதிரிலாம் கேட்கிறான். இதனால இந்த கடைக்காரர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் கடை முன்னாடி இதை வரையக்கூடாது, எழுதக்கூடாது, முதல்ல இதை அழிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மேலே இடத்து உத்தரவு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சுந்தரமா சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. நீங்க மட்டும் இப்படி பண்ணீங்கன்னா என் வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு வராது, பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் கோவமா சொல்றாரு. இதனால சுந்தரத்துக்கே லைட்டா பயம் வந்துருது. நம்ம எதுக்காக கடைக்கு எதிர வரையணும், ஊர் ஒதுக்குப்புறத்துல வரைஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்படி வரையறதே வேஸ்ட் சார், கடைக்கு எதிர தான் வரையணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சுந்தரம் என்ன சொல்றாருன்னா 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஆபீசஸ் வந்து போனதுக்கு அப்புறம் அழைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது வரைக்கும் கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பேனரை மறைச்ச மாதிரி வச்சிருவோம், தெரியாதுன்னு சொல்றாரு. இதனால இந்த கடைக்காரரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சுந்தரமா நடந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஒய்ஃப் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. லேடிஸ் விஷயம்னா உங்களுக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ஏத்துக்கலனா என்ன, அவன் ஒய்ஃபை நான் ஏத்துக்க வைக்கிறேன், இந்த ஊர்ல லேடிஸ் ஓட்டு தான் அதிகம், நான் பேசி எப்படியாவது கரெக்ட் பண்ணிக்கிறேன், நீங்க அதை அழிக்கலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. செக் பண்ற ஆபீசர் லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க காட்டுங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது இங்க இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க எங்க காணுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கிறதை இவங்க காட்டிடுறாங்க. இன்னும் 2 நாள்ல இதை எடுத்துருவோம், எல்லாருக்குமே தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த கிராமத்திலயுமே யாருமே வரைய விடலன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த கிராமத்துல நீங்க வேலையை முடிச்சிருக்கீங்க, உண்மையிலேயே நீங்க கிரேட் அப்படின்ற மாதிரி அந்த லேடி பாராட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கும் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு. லேடிஸ் கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, இதனால அந்த கடைக்காரரோட மனசு மாறிடுது. சரி, அந்த விளம்பரத்தை அழைக்கலாம் தேவையில்ல, அது பாட்டுக்கு அங்க இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலுமே இங்க இருக்க நிறைய பேருக்கு அது உறுத்தலா தான் இருக்கு. எப்படியோ நம்ம ஓட்டுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சுந்தரம் சந்தோஷப்படுறாரு. இப்பதான் ஆபீசர் ஒருத்தர் இருக்கார்ல, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. மேடம் உன்னை பயங்கரமா பாராட்டினாங்கப்பா, இது சம்பந்தப்பட்ட வெண்டிங் மிஷின் வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, உங்க கிராமத்துல தான் வைக்க போறாங்கன்னு சொல்றாரு. சார், நம்ம ஊர்ல இதுக்கான வெண்டிங் மிஷினும் வைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வெண்டிங் மிஷின் வேற வைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி சுந்தரம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இதுக்கே மக்கள்லாம் கொஞ்சம் சலிப்புல தான் இருக்காங்க, எப்படி மக்கள் மனசெல்லாம் மாத்துறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல 4th எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இல்ல மொத 4 எபிசோட தான் பார்த்திருக்கோம், மீதி 4 எபிசோட அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.